தொந்துடுறா. நான் சொல்றது கேளுண்ணா. அண்ணா பட்டாபிரா ஒரு மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்திரி இவரை காப்பாற்றணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். கல்லுங்க தான் போறீங்களா? நான் வேலை பாருங்கண்ணா. வேலை பாருங்களா? எங்க? ஐடிங்கண்ணா. எங்க டைட்டில் பார்க்க? ஆமாண்ணா. புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க தானே? ஆமாம். லோக்கலா வெளியூரா? லோக்கல் தானே. எங்க? அண்ணனூர்ண்ணா. இங்கே தானா? ஆமாண்ணா. சொந்த ஊரே தானே? சொந்த ஊரே தானே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? இதுண்ணா தயிர் சாதம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அரைகிற வீலுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? ஆமாண்ணே. நான் போய் தான் சாப்பிடணும். சரி. காலைல சாப்பிட்டாச்சு, மதியம் என்ன சாப்பிடல. சரிண்ணா. உங்க பேரு? என் பேர் அசோக். அசோக். உங்க பேரு? பேரும் அசோக் தானா? அசோக் குமார். அசோக் குமார். என் பேர் நிசார். என் பேர் நிசானா? நிசார். நிசார். வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? ஆமாண்ணே. டைட்டில் பாருங்கன்னா சேலரி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? சேலரினா நான் ஒரு 30K தராங்க. 30K வரும். ஷிஃப்ட்டு? ஆமா. 8 மணி நேரமா? 8 மணி நேரம். எனக்கு நான் வந்து வெளியூர்னு இங்க சென்னைக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. என்னன்னா சொந்த ஊர்ல வீடு இல்ல, சொந்தமா வீடு இல்ல. சரி. சென்னையில வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. அது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை தான். சொந்த வீடுன்றது எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தானே. சரி, நம்ம இங்க வந்து நம்ம வேலை செய்யறதுனால இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. 2-3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து என்ன சொல்றது, இந்த குருவி சேர்க்கிற மாதிரி சேர்ப்பு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு 2-3 லட்ச ரூபா கிட்ட சேர்த்துட்டேன். அப்புறம் ஒய்ஃப் நகைலாம் கொஞ்சம் போட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் கிட்ட வருது காசு. நம்ம திருநூறு கிட்ட வீடு பார்க்க போனோம். அங்க பாத்தீங்கன்னா 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் அந்த மாதிரி வந்து 2 BHK 1 BHK எல்லாம் இருக்குது. சரி, நம்மளுக்கு வந்து சின்னதா ஒரு வீடு ஒன்று பார்த்துலாம்னு சொல்லி பார்த்தா 30 லட்ச ரூபாய் சொன்னாங்க. வீடு நல்லா இருக்குது. ஓகே, இந்த வீடு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்புறம் என்ன சொல்றது, அப்ரூவ்டு சொல்றாங்களே, ரேர் அப்ரூவ்டு, அப்புறம் செங்கல் போட்டு அப்ரூவ்டு ஏதாவது சொன்னா அதெல்லாம் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்குது. தண்ணி கிணெல்லாம் 100 அடியில வருது. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பக்கத்துல இருக்குது. வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அட்வான்ஸ் பே பண்ணிட்டான். அவங்க என்ன பண்றாங்க, மீதி வந்து நாங்க லோன் போட்டு கொடுத்துட்றோம், உங்க வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆயிடும் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்க, இப்ப லோன் வந்து நாங்க வாங்கி கொடுத்துட்றோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேரண்டி வந்து யாராவது கையெழுத்து போடணும் உங்களுக்கு இந்த ஊர்ல அப்படி சொன்னாங்க. இந்த ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. சரிங்களா? இப்ப வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு உதவி கேட்கறேன் உங்கள்கிட்ட. எனக்காக வந்து உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, போட்டோ இருந்தா போதும். மொபைல்ல வந்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுறீங்களா நீங்க? அது எப்படின்னா 10-5 வருஷம் தெரிஞ்சவங்களுக்கே ஒழுங்கா கட்ட மாட்டாங்க. நீங்க இப்பதான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க, அதுல உங்களுக்கு பண்ண முடியும். நான் 10-15 வருஷமா ஒரு நம்மளுக்கு தெரியும் அப்படி சொல்லி வண்டியில ஏத்தனா அப்படி இல்லண்ணா. நின்னைய வெயில் அடிக்குது, சரி ஏதாவது லிஃப்ட் கேக்குறாரு சொல்லி ஒரு உதவி பண்ணா அதுவும் இதுவும் ஒன்னாண்ணா. இதெல்லாம் நீங்க EMI கட்டணும் இதெல்லாம் இருக்குல்லண்ணா. நான் என்ன சொல்றேன்னா, நான் கட்ட மாட்டேன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் கட்டுவேன். ஏன்னா வந்து மாசத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் வேலைக்கு போக மாட்டேன் நான். ஆனா டியூ வந்து கட்டிடுவேன் நான். சரிங்களா? அதனால நீங்க வந்து என் மேல நம்பிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் கட்டுறேன். நான் எனக்காக ஒரு கையை தானே போட போறீங்க. இப்ப நான் கட்டலாம் உங்களை வந்து பிடிப்பாங்க, உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப நான் கட்டிட்டுனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்களே ஒழுங்கா கட்ட மாட்டாங்கண்ணா. பூமர் மாதிரி அதே சொல்லாதானா, ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க அப்படி சொல்லாத. பூமர் மாதிரி இல்ல, நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அது நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கல்ல 10-15 வருஷம். இப்ப மறுபடியும் நீங்க அதே சொன்னீங்கன்னா பூமர். எத்தனை வருஷம் தெரிஞ்சவங்கள கட்ட மாட்டாங்க ஒழுங்கா. இப்பதான் நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப இந்த வண்டி வாங்கும் போது வந்து எனக்கு லோன் வந்து தராங்க, அதுக்கு கேரண்டி வந்து ஒருத்தர் கையெழுத்து பண்ண சொன்னாங்க.
அவர் வந்து மந்த்லி சேலரி இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஒருத்தர் வந்து கூட்டு போயிட்டு ஃப்ரெண்டு தான் அவரு, என்ன கையெழுத்து போட சொன்னா உங்களை மாரி வந்து சும்மா அந்த ரம்ம மாரி அறுத்துலாம் பேசல அவரு. கையெழுத்து போடுறான்னு சொன்னா போட்டான் அவன் வந்து. சரிங்களா, இப்ப நான் வந்து ஒரு 2-3 மாசம் டியூ கட்டிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணான் என் டியூக்காரன். நான் என்ன சொன்னேன், என்ன கேட்கறான் அவன் கையெழுத்து போட்டான் பத்தியா, அவனை கேள்ற மாதிரி சொல்லி வச்சிட்டான். அவனை டார்ச்சர் பண்ணி 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 என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அசிங்கமாயிருச்சு. அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் கத்த டியூக்காரன் போய் கத்துறான்ல வீட்டுக்கு முன்னாடியே. அவன் என்ன பண்ணிட்டான், அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டி தூங்கிட்டான். ஆமா, அவன் செத்துட்டான், எனக்கு கையெழுத்து போட்டவன். இப்ப அவன் செத்துட்டான். இப்ப நான் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கிறேன் நானு. அவன் வேஸ்டா செத்துட்டான் அவன். இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து நான் கட்ட மாட்டேன் பயப்பட கூடாது. நீங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன சாவ சொல்றீங்க? நான் கையெழுத்து போட்டு நான் கட்டுறது தானே உங்களுக்கு அசிங்கம். உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் உங்களை நம்பி கையெழுத்து போட்டாரு, அதுவே நீங்க கட்டல நான் கட்டிட்டு இருக்கேன். இப்ப கட்டிட்டு இருக்கிறேன். அவன் வேஸ்டா மாதிரி விட்டான், அவன் அசிங்கப்பட்டு. அவன் வீட்டுல போயிட்டு அடி வெளியே வாடா அப்படின்ற மாதிரி அவன் அந்த மாதிரி திட்டுவாங்க டியூக்காரங்க. அதுக்கு அவன் அவமானப்பட்டு டக்குன்னு தூக்கு மாட்டி செத்துட்டான். அது அவனோட முட்டாள்தான் அது. ஆனா வந்து எனக்கு அந்த உறுத்தல் எதுவுமே கிடையாது. எனக்கு அவன் செத்துட்டான்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் போச்சுன்னா 4 உயிர் பிறக்கும் உலகத்துல. அதே மாதிரி எங்களே பண்ண சொல்றியானா என்னையும்? இதெல்லாம் பழசெல்லாம் பேசுவேன். நான் அதெல்லாம் விட்டுருனா. இப்ப எனக்கு ஒரு உதவி தானே பண்ண. லிப்ட் கொடுத்ததுக்காக இது ஒரு உதவியானா? இது எவ்வளவு பெரிய இதுனா? எதுனா அசால்ட்டா சொல்றீங்க. ஒரு உயிரை வேற ஏற்கனவே உன்னை நம்பி வேற ஒருத்தன் வந்து கையெழுத்து போட்டிருக்கான், அவனே செத்து போயிட்டான். இப்ப நானும் அதுவே ஒழுங்கா நீ கட்டல, இப்ப இதுல வேற என்ன வேற கையெழுத்து போட சொல்ற? ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்குதா? என்கிட்ட இருக்குது. ஆதார் கார்டு பேன் கார்டு என்கிட்ட இருக்குது. போட்டோ இருக்குதா? போட்டோ இருக்கு. சரி வாங்க, நேரம் ஆபீஸ் போவோம். போயிட்டு ஒரே ஒரு கையெழுத்து. நான் வந்து இவர் லோன் கட்டலன்னா நான் வந்து என்னால கட்ட முடியாதுண்ணா. நீங்க கட்ட தேவையில்லண்ணா. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. நான் ஏன் சொல்லணும்? இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவரு, எங்க வந்து சித்தப்பா இவரு, அதனால வந்து நான் வந்து கையெழுத்து போடுறேன், இவர் கட்டலன்னா நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கையெழுத்து போடுறீங்க சொல்லி. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணிதான் அவர் உயிரை விட்டு. அதே பேசாதண்ணா. நீ என்ன மென்டலு மாதிரி பேசுறேன்? நீ இறக்கி விடு. நீ ஃபர்ஸ்ட் குதிக்கிறேன் கதையில குருமா மாதிரி பேசுற நீனு. குருமாவா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே ஒருத்த வந்து உன்னை வந்து இது பண்ணிருக்கான், உன்னை நம்பி உனக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்கான். அடுத்து என்னைய நீ போட்டு ஏற்கனவே அவனே செத்து போயிட்டான். சும்மா வண்டி நிப்பாட்டு. வண்டியை நிப்பாட்டு ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம் நீ கதவு தர. நான் சொல்றது கேளுண்ணா. ஒரு நிமிஷம் கதவு தரனா? கேளுண்ணா. தேவையில்லாத பண்ணினு. எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை வீடு வாங்கணும்னு. சரியா? நீ சின்ன வயசுல ஆசை, அது எது வேணா வச்சுக்கோ. நான் வீடு லிஃப்ட் கேட்டு வந்தேன். நான் எப்படி உனக்கு கையெழுத்து போடுவேன்? நீனு என் சொந்தக்காரன் மாதிரி தான். நல்லா இருக்கிறது பிடிக்கல. வயிறு எரியுது உனக்கு. வயிறு எரியுது. ஏற்கனவே ஒருத்த வந்து உனக்கு கையெழுத்து போட்டு இதா இருக்கா? வயிறு எரியுது இல்ல? அதான் என் சொந்தக்காரன் கையெழுத்து போட மாட்டேன்றியா? தந்துடு. இங்க பாருண்ணா, நான் இங்க பாரு, நான் வந்து பொறுமையா கேட்டுக்கிறேன் உன்ட்ட. பொறுமையா கேட்டுக்கிறேன். டென்ஷன் நீ அதுக்கு மேல பரப்ப பாத்துக்கோ. இது என் ஏரியா. இது உங்க ஏரியா? உங்க ஏரியா. நீ தந்துடு. பாரு, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு கோவம் வந்துடும். நான் வெயில எல்லாம் இது பண்ண முடியாதுண்ணா. நீ இறக்கி தந்துடு. நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் கேளண்ணா. சுடு தண்ணி மேல ஊத்துன மாதிரி, கொதிக்க கோழி மாதிரி. நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம். என்ன கேட்கணும்? ஒரே ஒரு கையெழுத்து தானே போட சொல்றேன். ஒரு கையெழுத்து எதுக்கு நான் போடணும்? உனக்கு எதுக்கு நான் போடணும்? அப்ப நான் வீடு கட்டி வாழ்றது உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு நேரத்துக்கு உனக்கு ஆசை இல்லையா? ஏற்கனவே ஒருத்த ஆசையோட தானே உனக்கு கையெழுத்து போட்டான். அவன் போட்டானா எப்படி? அவன் போட்டானா அவனோட தலையெழுத்தியா? அதுல கையெழுத்து உயிர் போயிடுச்சு. அது என்ன தலையெழுத்து? எதனால உயிர் போச்சு? நான் சொல்ல கேளாமா? நான் சொல்றேன். அவன் இழிச்ச மாதிரி இருந்தா அவனை போட சொன்னா போட்டான். இப்ப நீ வந்து போட இழிச்சு வை மட்டும். ஆமா, அப்படிதான் தெரிஞ்சு. இப்ப நீ போடவே போட முடியாது. இறக்கி விடு. தொடர்ந்து விடு. நான் நீ போட நான் அப்புறம் ஏதாவது பண்றேன். நான் உன்ன சொன்னா கேளுண்ணா. நீ இறக்கி விடு. இங்க பாரு, நீ எதுக்கு குதிக்கிற? முத கீழே பைல்ஸ் ஏதாவது இருக்கா உனக்கு? பைல்ஸ் ஏதாவது இருக்கா? நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம். நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளுண்ணா. எதுக்கு கை தானே? எது கைத்து பிடிச்சா? கை தானே? இருண்ணா. என்ன எடுக்கிற? கட்டி என்ன எடுக்கிற?
நோ என்னண்ணா நோ தொந்துண்ணா தொந்தன ஒரு சொன்னா தொந்துண்ணா நோ நோ என்னண்ணா எடுக்கிறாண்ணா நோ தொந்துண்ணா நோ 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 தொந்துண்ணா எது கை வச்சு தொந்து எது கை வச்சு சொல்ல தொந்து தானே நோ 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 தொந்துண்ணா தொந்துண்ணா என்னண்ணா எடுக்கிறாண்ணா நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு கேளு. உட்காரணா ஒரு நிமிஷம் உட்காரணா. ஒரே ஒரு கையெழுத்து கூட சொல்றேன். நான் சொல்றது கேளுண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. யூடியூப் பிராங்க்ண்ணா. இருண்ணா, டென்ஷன் ஆகுதுண்ணா. யூடியூப் பிராங்க்ண்ணா. சும்மா விளையாட்டு பண்ண கோச்சிக்கண்ணா. திறந்துடுறேண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. யூடியூப் பிராங்க்ண்ணா. இங்க பாருண்ணா, கேமரா வச்சிருக்கு பாருங்க. இங்க பாருண்ணா, சும்மா விளையாட்டு வேலைக்கு போற நேரத்துல உட்காரணும். இது போய் பிராங்க் பண்ணி சும்மா விளையாட்டு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சா. சரி கோச்சிக்கண்ணா, உட்காரணா. கோச்சிக்கண்ணா, சும்மா விளையாடுதான் பண்ணா. ஏன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க? கோச்சிக்கண்ணா, மன்னிச்சிருந்தேன். தண்ணி குடிங்க. நானா கோவம் இல்ல, கையெழுத்து போட சொன்னீங்க. யாரோ செத்துட்டா வேற சொன்னீங்க. சும்மா விளையாட்டு சொன்னா. நானா விளையாட்டுக்கு அந்த சைட்ல விட்டு கைய விட்டு ஏதோ கத்தி எடுக்கிற மாதிரி வேற பண்ணீங்க. ஒண்ணுமே இல்ல. நாங்க வேலைக்கு போற நேரத்துல இந்த மாதிரி கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. பிராங்க் நேரம் சொல்றீங்க. மன்னிச்சிருங்க, கோச்சிக்காதீங்க. சரி, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க, மன்னிச்சிருங்க. சரியா? விளையாடுறோம்னா இந்த மாதிரி தெரியாத வண்டியில ஏறி வராங்கல்ல, அவங்க ஒரு அவேர்னஸ் மாதிரி, அதை வந்து நம்ம பிராங்கா பண்றோம். உண்மையாலே ஆயிடுச்சா மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பதட்டமா ஆயிட்டீங்க. சரியா? உண்மை பதட்டம் அப்படியே இருக்கு. தண்ணி போதுமா? போதுண்ணா. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போடலாம். கோச்சிக்காதீங்க. சரி, தெரியாத வண்டியில ஏறி வராதீங்க. இது மாதிரி இருக்கும். என்ன சொல்றது, போற மாதிரி இருந்தீங்கன்னா வண்டி புக் பண்ணுங்க, ஆட்டோ புக் பண்ணலாம், இல்ல பஸ்ல போலாம். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்றேன். தப்பா எடுத்துக்காது. நம்ம பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போடலாம். மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. ஒரு அவேர்னஸ் மாதிரி தானே நீங்க பண்றீங்க. சொல்றது மக்கள் வந்து காமெடி சிரிக்க வைக்கிறோம். பிளஸ் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். முழுக்க முழுக்க வந்து அவேர்னஸ்க்காக மட்டுமே இல்ல, சிரிப்பும் ரெண்டு கலந்ததுதான் உங்களுக்கு. சரியா? நான் போய் சொல்ல விரும்பல. உங்க வீடியோ வந்து போட்டுக்கலாமா? உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.